ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போமா? நம்மளை நம்ம அர்ப்பணிப்போமா? இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளபடி நம்மளுடைய ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கணும்னா நம்ம முழு மனதோடு ஆராதிக்கும் போது ஆண்டவர் நம்மளுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்றதான தேவனாக இருக்கிறார். அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஓ நல்லவரே உமக்கு நன்றி 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 அப்பா. இம்மட்டும் எங்களை பாதுகாத்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 5 மாதங்களாக அப்பா தகப்பனே எங்கள் கூட இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தின்னு வந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாம் நம்ம நன்றி சொல்லலாமா? வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் அப்பா தகப்பனே. சப்பா நீர் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அற்புதரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிசயமானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆலோசனை பிரபுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா தகப்பனே இம்மட்டும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே. நீர் செய்த நன்மைகளுக்கு எங்களால் என்ன செய்ய முடியும் அப்பா தகப்பனே? நன்றிகள் சொல்ல தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை அப்பா. எங்களுக்கு வேற வார்த்தை இல்லை அப்பா. அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா அப்பா. உமக்கு நன்றி 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 நல்லவரே அப்பா. இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையை தொடக்க முதல் முடிய வர அப்பா தகப்பனே நீங்கள் சப்பா தகப்பனே முழுவதும் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா இருக்கீங்க? சத்தம் சரியா கேட்கல. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஒருவேளை இந்த சண்டே சர்வீஸில் நீங்கள் பிரச்சனையோடு வந்திருக்கலாம், இல்லை உங்கள் கூட உங்கள் வீட்டில் ஒரு போராட்டமோடு காரியத்தையோடு இருந்திருக்கலாம், இல்லை நிறைய சுகவீனங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய போராட்டங்கள், நம்மளுடைய கண்ணீர்கள், நம்மளுடைய கவலைகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரம் வைத்துட்டு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் சொல்லுறீங்க? ஆமென். எல்லாம் நம்மளுக்கு இருக்குதான், நம்மளுக்கு கஷ்டம் இருக்குதான், கண்ணீர் இருக்குதான், நம்மளுக்கு எல்லாம் போராட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் என் கூட ரெடியாக இருக்கீங்க? நம்ம ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறப்போகுது, நம்மளுடைய கஷ்டங்கள் மாறப்போகுது, நம்மளுடைய வியாதிகள் மாறப்போகுது, நம்மளுடைய படுக்கைகள் மாறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இங்கே ஜெபிக்க ஜெபிக்க, நம்ம இங்கே ஆராதிக்க ஆராதிக்க அங்கே சூழ்நிலைகள் மாற செய்கிறதான தேவனாக இருக்கிறார். என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடலை பாடி நம்ம ஆண்டவர் ஆராதிப்போமா? எல்லா கரங்களை தட்டி நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே.
வந்தீர், பாவம் நீங்கிட கழுவு விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். எல்லாம் சேர்ந்து நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சபையாக நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரை. எல்லாம் வாய்களை திறந்து பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா, உடைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, கரங்களை தட்டி நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரமாக ஜீவித்தீர், இயேசு அரசுக்குள் சேற்று விட்டீர். இருளின் அதிகாரமாக ஜீவித்தீர், இயேசு அரசுக்குள் சேற்று விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவ நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவ நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடலாமா? சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். விசுவாசிக்கலாமா? உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விசுவாசத்துல பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நான் போராட்டத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், ஒருவேளை நான் கஷ்டத்தோடு இந்த இடத்துல நான் வந்திருக்கலாம், பலவீனத்தோடு சுகவீனத்தோடு பொருளாதார தேவைகளோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து சொல்லுறதான ஒரு வார்த்தை, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே என்றார். ஏன்னா நம் இயேசு நம் கூட இருக்கிறார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிதனை செய்து
தருவார். இன்றே நீ காண்பாய் ஐயா, இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். தாங்கிட பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். எத்தனை பேர் ருசி பார்த்திருக்கீங்க? தாங்கிட பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். சபையா சேர்ந்து கலங்கிடவே வேண்டாம். விசுவாசத்துல கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். எல்லா கரங்களை தட்டி நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நொறுகுன்ற இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுகுன்ற இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார். என் கண்ணீர் துடைக்கிறார். என் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். கலங்கிடவே வேண்டாம், இடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். ஓ, எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? நம்மளை ஒருபோதும் கைவிடாத தெய்வமா இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலையும், எல்லா கஷ்டத்திலையும், எல்லா போராட்டத்திலையும் நம்ம கூட இருக்கிறதா தேவன். ஒருபோதும் மனிதர் கைவிடுற மாதிரி அவர் நம்மளை கைவிடாத தேவன். விசுவாசிக்கிறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றிகள் சொல்லலாம். போதாது 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 அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எங்க கூட இருந்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா, எல்லா சூழ்நிலையிலும், எல்லா கஷ்டத்திலும் அப்பா எங்க கூட இருந்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எழுந்து நின்று கண்களை
அவரை சில நேரம் ஆராதிக்க போகிறோம். முழு மனதோடு ஆராதிக்கலாமா? ஏதோ நம்ம சண்டே சர்வீஸுக்காக வந்தோம், கடமைக்காக ஒரு ½ அன் ஹவர் நம்ம வர்ஷிப் பண்ணோம், ப்ரேஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணோம், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டோம் போகணும்னு இல்லாமல் நம்ம செய்கிறதான ஒவ்வொரு காரியமும் முழு மனதோடு செய்யும் போது ஆண்டவர் நம்மளுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுகிறதான தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். நம்ம முழு மனதோடு நம்ம ஆண்டவர் ஆராதிக்கும் போது அவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறதான தேவனாக இருக்கிறார். ஓ அல்லேலூயா. அப்பா எல்லா நேரத்துலையும் எனக்கு நீங்கள் மட்டும் போதும்னு சொல்லலாமா? அப்பா எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் மட்டும் என் பக்கம் இருந்தால் போதும்னு சொல்லலாமா? அப்பா தகப்பனே, எனக்கு என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அப்பா என் கை பிடிச்சுன்னு நீங்கள் நடத்துங்கன்னு சொன்னால் போதும்ல. ஓ அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி அப்பா.
தோல்வியோ, நிந்தையோ, புகழ்ச்சியோ, கஷ்டமோ, நஷ்டமோ, எல்லா நேரத்திலையும் அப்பா தகப்பனே எனக்கு நீங்க எதனா செய்தாதான் உம்மை நான் துதிப்பேன் அல்ல, நீங்க செய்தாலும் செய்யலனாலும் உண்மையே மாத்திரம் நான் துதிப்பேன்னு சொல்லிட்டு எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். ஓ ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓரி காலரா பாபா பாபா, ஓரி காலரா சந்தரேலரா பாபா. எல்லா வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி. அப்பா அப்பா உமக்கு நன்றி. அநேக நேரத்துல எங்களுக்கு இப்படிதான் வாழணும்னு இருக்கு, ஆனா எங்களால முடியலப்பா. அப்பா எல்லா நேரத்திலயும் உண்மை துதிக்கணும்னு தான் எங்களுக்கு இருக்கு, ஆனா எங்களால முடியலன்னு எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்றீங்க? அப்பா எல்லாம் பலவீனத்துல, கஷ்டத்துல, கண்ணீரின் நேரத்துல உண்மை துதிக்கணும்னு இருக்கு, ஆனா எனக்கு என்னால முடியல. சில மாம்சத்தின் காரியங்கள், சில உலகத்தின் காரியங்கள் பின்னாடி நான் போயிடுறேன் அப்பான்னு எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்றீங்க? நம்ம இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாங்கப்பா, எங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எங்களால முடியல. அப்பா நீரே எங்களுக்கு பலன் தந்து எங்களை அப்படிப்பட்ட இருக்கிறதாக தான் எங்களை வாழ வைங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர்கிட்ட நம்ம பலனை கேட்கலாமா? ஏன்னா நம்மளுடைய சுயத்தினால நம்மளால பண்ண முடியாது, நம்மளுக்கு ஆசை இருந்தாலும் நம்மளால செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம பலனை கேட்கும் போது, ஆண்டவரை நம்ம பற்றி கொள்ளும் போது, ஆண்டவர் மேல நம்ம சார்ந்து கொள்ளும் போது, ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஆண்டவர்கிட்ட இந்த நேரத்துல, ஆண்டவரே எல்லா நேரத்திலையும் உம்மை துதிக்க, உம்மை பாட எங்களுக்கு பலன் தாங்கப்பா.
தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, என்னை நடத்திடுமே. கடைசியா சபையாக ஒரு முறை எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாங்கன்னு கேட்கலாமா? பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. மாம்சம் என்னும் மேற்கொள்வதா அடிக்கடி தவறுகிறே, மன்னித்து மறக்க உந்தனின் பலன் தாருமே. மாம்சம் என்னில் மேற்கொள்வதா அடிக்கடி தவறுகிறே, பரிசுத்த வாழ்வு வாழ பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. கடைசியா ஒரே ஒரு முறை எல்லாம் இரு கரங்களையும் உயர்த்தி வானத்துக்கு நேரா நம்ம கண்களை நோக்கி பார்த்து கடைசியா ஒரு முறை சபையாக எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, சபையில என்னதான் கஷ்டம் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து கடைசியா ஒரு முறை ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாங்கன்னு கேட்கலாமா? பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, அப்பா உமக்கு நன்றி அப்பா, இம்மட்டும் கொடுத்த பலனுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து எங்க கூட இருங்க அப்பா, தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க அப்பா. தகப்பனே எல்லா நேரத்திலையும் எங்க கூட இருந்து எங்க கரம் பிடித்து அப்பா ஒருபோதும் எங்களை கைவிட்டுறாதீங்க அப்பா. அநேக நேரத்துல அப்பா தகப்பனே சப்பா நாங்க ஃபெய்த்ஃபுல்லா இல்லாத நேரத்திலையும் அப்பா தகப்பனே நீங்க எல்லா நேரத்திலையும் ஃபெய்த்ஃபுல்லா இருந்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரத்துல நாங்க உண்மை விட்டு தூரம் போன நேரத்திலையும் அப்பா எங்களை கைவிடாம அப்பா நாங்க எப்போ திரும்பி வருவோம் எங்களுக்காக காத்திருக்கிறீரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் நீர் எங்க கூட இருந்து எல்லா காரியங்களையும் வழி நடத்தின கிருபைகளுக்காக நன்றி. எல்லா சூழ்நிலையிலையும் அப்பா எங்க கரம் பிடித்து நடத்துனதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட இருங்க அப்பா, எங்களை வழி நடத்துங்க அப்பா. இம்மட்டும் எங்க கூட இருந்ததுக்காக நன்றி அப்பா தகப்பனே. எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே. ஏசப்பா உடைய வார்த்தையை அப்பா தகப்பனே நாங்க கேட்கும் போது அப்பா தகப்பனே ஏசப்பா உடைய தாசனை மறைத்து அப்பா எங்க கிட்ட பேசுங்க
அப்பா எங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறீரோ அது எங்ககிட்ட நீங்க இன்னைக்கு பேசி நாங்க வந்த வண்ணமாக நாங்க திரும்பி போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தையில நாங்க நிறைந்து அப்பா தகப்பனே உம்முடைய வார்த்தையில நாங்க எஸ்அப்பா தகப்பனே ஃபில் ஆகி போகத்தக்கதான எங்களுக்கு கிருபையும் தயவையும் நீங்க தரப்போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா தொடக்கம் முதல் முடிவு வர அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் அப்படியே உட்கார்ந்து